ஹைடா செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு RGFF டீ குக் வேர்ல்ட். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லாவே இருப்போம். ரொம்ப பேசினா எனக்கு வாய் வளர ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரி பற்றியே பார்த்துக்கலாம்டா. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா. நான் தான் அந்த ஸ்டோரி போடணுன்னு ஆசைப்பட்டு போட்டேன். பட் சில விஷயங்கள்னால என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இப்போ அகைன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்டா. எனக்கு தெரியலை, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சில சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கே மறந்துடுச்சு, எங்கே எந்த கதை எப்படி போகணும்னு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இதை நீட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரியும் நான் வந்து டயாங்க வந்து டா தான் சொல்லுவேன், பாய் அப்படின்ட்டு பிஎல்எஃப்எஃப் மாதிரி தான். ஆனால் எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ஜேகே வந்து டயாங்க ஹஸ்பண்ட் சொல்கிறத விட ஒய்ஃப் பொண்டாட்டி இந்த மாதிரி சொல்கிறது, அந்த குழந்தைங்க அம்மான்னு சொல்கிறது, இது எனக்கு பிடிச்சிருக்கனாலே என்னன்னு தெரியல, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். நானும் ஆக்சுவலாக இது என்னோடய 2வது வீடியோ. நான் இப்போ வந்து இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஒன்ல ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்து பார்த்தேன். பட் எனக்கு அது அவ்வளோவா எனக்கு என்னமோ அது செட் ஆகலடா. ஸோ சாரி ஃபார் தட். பட் நான் வந்து அதை வந்து பொண்டாட்டி இந்த மாதிரியே கொண்டு போகிறேன். 2வது இது வந்து ஒரு மேல் ப்ரெக்னென்சி எஃப்எஃப் மாதிரி தான்டா. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அப்படி பிடிக்காதுலேனா அப்படின்னா இட்ஸ் ஓகேடா. எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ யூ கேன் லீவ் இட். அது வந்து பெருசாக பட் உங்களுக்கு அது பிடிச்சா கேளுங்கடா, இல்லைன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் உங்களை நான் வந்து இது கேட்டே ஆகணும்னு சொல்லலை. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ டீக்குக் அப்படின்னா அவங்க வந்து பாய்ஸ் அண்ட் பாய்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப டிலூஷனுக்குள்ளே இருக்க ஒரு கேர்ள்ரா. ஸோ அப்படி தான் என் மைண்டும் வேலை செய்யுது. ஸோ அது சாரிடா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம். ஓகே, இந்த பார்ட் நான் முதல்லே சொல்லியிருப்பேன், ஒரு 13 அந்த மாதிரி கிட்ட வரும்னு. வந்து ஆக்சுவலாக அது என்னென்னா, ஒரு 20 பார்ட் வந்து எப்படி இருக்கும்னா டீக்குக் லைஃப் இருக்கும். ரிமைனிங் இருக்க 10 பார்ட் வந்து டீக்குக்கோட பேரண்ட், அவங்க வந்து ஒரு பேரண்ட் ஆகும்போது அவங்க குழந்தைங்கள அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி இருக்குண்டா ஒரு 10 பார்ட்டு. உங்களுக்கு ஓகேனா அந்த 10 பார்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா 20 பார்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. அவங்க பேபிஸ் வர்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டா. நீங்கள் முன்னாடியே ஒரு ஏதாச்சும் ஐடியா சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தக்கன சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். அண்ட் கைண்ட்லிடா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் நான் கொஞ்சம் ஸ்டோரி போட எனக்கும் நல்லா, நான் கண்டிப்பாக போடுவேன், அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. பட் இன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சினா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். இருக்க எபிசோட் பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருக்கோங்க. ஏன்னா ரொம்ப லாங் டேர்ம்னால எனக்கே மறந்துருச்சு. நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நாங்கள் எங்கே முடிச்சிருப்போம்னா டீக்குக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அண்ட் சுகா வந்து ஒரு வீடு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட முடிச்சிருப்போம்டா. ஸோ அந்த வீட்டில் தானே இப்போ டேக்குக்கு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ் ரூமுக்கு போகிறேன்னு போயிருப்பாங்க. நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வந்திருக்கும், அதை பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ பேசி முடிச்சுட்டு நேராக அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணால் அப்படி இருக்குடா ரூமு, சொல்லவே தேவையில்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் சென்ட்டு கூட இல்லைடா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் தான். அவ்வளோ வெரைட்டியாக இருக்குது ஃப்ளார்ஸே. ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்மெல் வரும் போல். அப்படி பார்த்து பார்த்து நம்ம தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த ரோஸில் இருக்குது. அது பார்த்தாலும் அது கேண்டில்ஸ் வேறு. சும்மாவே அந்த வீட்டு ஜன்னலை திறந்தாலே சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் சரி, நிலா வெளிச்சமாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக அந்த ரூமில் விழுகும். அப்படி தான் அந்த வீட்டோட அமைப்புமே இருக்கும், அந்த ரூமும். ஸோ இதில் அந்த கேண்டில்ஸ்லாம் சொல்ல தேவையில்லைடா, அப்படியே நட்சத்திரத்தை தூக்கிட்டு வந்து ரூமில் வச்ச மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்கடா. பார்த்துக்கிட்டு இருக்குமே சடனாக ஒரு நாய்ஸ்டா. என்னாச்சு ஹாப்பி? ரூம் டெக்கரேஷன்லேயே ஹால் ஃப்ளாட்டு போலையே.
அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வருது. ரொம்ப அப்படியே ரொமான்டிக்கான சவுண்டுடா. நம்ம ஜேகே அந்த சைடு திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்த்தா ஒரு மாரி பல்பா போச்சு. நம்ம டேங்க் வந்து அப்படியே பெட்ல அவ்வளோ அழகா அப்படியே பார்க்குறாங்கடா ஜேகே உட்காந்துக்கிட்டு. ஆனா என்னன்னா, அவரு வந்து பாத்டப் வந்து வேர் பண்ணியிருக்காரு. அவரு உடம்ப ஃபுல்லா கவர் பண்ண மாரி. நம்ம ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. ரூம் அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணிட்டு, "நீ என்னடா இப்படி இருக்க?" அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீட் ஹார்ட் என்னடா அது? ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ரூம ஜொலிக்க விட்டு நீ இப்படி உட்காந்துருக்க. ஆ? அதே மாரி ஃபர்ஸ்ட் நைட் அதுமா பொண்டாட்டிய ரூம்ல விட்டுட்டு யாரும் பிஸ்னஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போமாட்டாங்க. இதோ இப்படி உடம்பெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி கோட் சூட் போட்டு வர மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்னு நினச்சியா இல்லை மீட்டிங் ரூம்னு நினச்சியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே கோட்டை கலட்டி அப்படியே தூக்கி போடுறாங்கடா. அப்படியே டேக் நேராக தான் வராங்க. அப்படியே அவரோட சட்டை ஹேண்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு காலர் பட்டன்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரி மாஸாக வராரு. நம்ம டேங்க்லாம் முழுங்குது அப்படியே அதை பார்க்கும்போதே. கையெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குடா, போல்டா. அந்த ஜிம் ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படி வச்சு போயிருக்கு. அவரோட வேம்லாம் அப்படியே வெளியே தெரியுது. என்னடா கையை பார்த்ததுக்கே எப்படி முழுங்குற? என் தம்பியை பார்த்தா என்ன ஸ்வீட் ஹார்ட் அவ? அப்படின்றாங்க. டேயாங் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அப்படியே எந்திரிக்கிறாங்கடா. எந்திரிச்சு அவங்களோட வாட்ரப்பை தாண்டா ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா உள்ளே வந்து நம்ம ஜேகே வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தாண்டா போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி கோல்டன் கிளிட்டர்டா அந்த ட்ரெஸ்ஸு. நம்ம டேயாங்கோட கழுத்தெல்லாம் அப்படியே தெரியும்டா. லைட்டாக கை மட்டும்தான் மறைச்சிருக்கும். அப்புறம் அவரோட லைட்டாக முட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்கும்டா. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு மாதிரியே இருக்கும்டா. ஜஸ்ட் என்னமோ அந்த தங்கத்துலேயே ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதோட அந்த நிலா வெளிச்சம், அந்த கேண்டிலோட அந்த ரிஃப்ளெக்ஷன் செம்மையாக காட்டுது டேயாங்க. நம்ம ஜேகேக்கெலாம் பார்க்க 2 கண்ணு பத்தலை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னாச்சு ஹப்பி? ஆ, பேச வாய் வரலையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேட்குறாங்க. நம்ம ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே டேங்க் கிட்ட தான் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம டேங்க் அதுக்கு தக்கன அப்படியே பக்கத்தில் இருக்க கேண்டீனில் எடுத்துகிட்டு வராங்கடா. கேண்டில் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வராங்க ஜேகே கிட்டேயே. 2 பேரும் அப்படியே மீட் பண்ணுறாங்க. நடுவில் அப்படியே அந்த கேண்டில்ரா அந்த டைம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த கேண்டிலோட வெளிச்சம் வேற அவங்க ஒருத்தர் பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகாக்குது. நம்ம ஜேகே என்ன நினச்சாருன்னு தெரில. அந்த கேண்டீனில் வந்து டக்குன்னு வந்து தட்டி விட்டுறாரு. அது வந்து ஃபோர்ஸில் ஆஃப் ஆகி கீழே வந்துருச்சுடா. நம்ம டேயாங் வந்து அதவே தான் அதை பார்க்குறாங்க அந்த விழுந்ததை. ஸோ அதை பார்த்து சடனாக அவர் வந்து ரீகால் பண்ணுறக்குள்ளேயும் நம்ம ஜேகே வந்து டேயாங் கையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிடுறாங்க. டேயாங்க்குன்னா ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி ஆனால் பிடிச்சிருக்கு அவருக்கு இந்த மாதிரி ஜேகே அவர்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே. ஜங்குக் ஜங்குக் எனக்கு நீ ஹப்பின்னு கூப்பிட்றதோட என் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி தான் பிடிச்சிருக்கு ஸ்வீட் ஹார்ட். எப்பயுமே உன் வாயிலேருந்து என் பேரை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்பையும் அப்பையும் அப்படின்ட்டு கீழே பார்க்குறாரு. டேயாங்க்கு புரிஞ்சிருச்சு. படா லூஸ் அப்படின்ட்டு வந்து ஜேகே செஸ்டில் தான் பீட் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சடனாக வந்து டேயோட ஃபேஸ் வந்து டல்லான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஜேகே. உடனே அவரோட தம் ஃபிங்கரை வச்சு டேயோட சின்னதாக தூக்குறாங்க. டேயாங்கோட கண்ணில் அவ்வளோ எமோஷன் இருக்குது. என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட்? பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறியா? இல்லை ஜங்கு. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? இவ்வளோ இம்பர்ஃபெக்டான பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பர்சன் சான்ஸே இல்லைன்னு நினச்சேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து கேர்லெஸ் ரொம்ப அதிகம். அதனாலேயே எந்த ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் டக்குன்னு என்னை விட்டு போயிடும். நீயும் அப்படி போயிடுவேன்னு நினச்சேன் ஜங்குக். ஆனால் எனக்கும் சேர்த்து நீ என்னை லவ் பண்ணுற.
என்னால எனக்கு ஒரு எப்படி சொல்லணும்னே தெரியல ஜங்குக். ரொம்ப இந்த உலகத்துல கத்தணும் போல இருக்கு. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப லக்கியான பெர்சன்னு. நானும் டெய்லியும் ட்ரை பண்ணுறேன் ஜங்குக். உன்னோட ஒரு படியாச்சும் ஒரு படி இல்ல, ஒரு இன்ச்சாச்சும் நான் உனக்கு கூட லவ் பண்ணணும்னு. ஆனால் என்னால் முடியல. எல்லா நேரமும் நான் உன்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன் ஜங்குக். எனக்கு எமோஷ்னலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. சின்ன வயசுலேருந்து அண்ணன் கூட ஜிமின் கூட தான் நான் இருந்தேன். என்னோட பாண்டிங் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஒருத்தவங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற முடியாது ஜங்குக். ஆனால் அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணலேன்னு இல்லை. ஆமாம் ஜங்குக், ஐ லவ் யூ. உன்னோட நீ ஏன் சந்தோஷத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற. அப்படி ஒரு பர்சனை யார் தான் லவ் பண்ணாமல் இருப்பா. ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். இந்த நிமிஷம் இப்போ இருந்து நான் ஜீனோ டயாங்கா இந்த லைஃப்பும் கூட வாழணும். எனக்கு அது மட்டும்தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஷர்ட்டையே ரிமூவ் பண்ணுறாங்க. ஜேகேலாம் 2 கண்ணு பத்தாதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஜேகே கிட்ட வந்து அவர் ஷர்ட்டே ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா டேங்காலம் முடியல, அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. என்னான்னு பார்த்தா ஜேகே அவரோட லெஃப்ட் சைடு வந்து ஜீனோ டயாங்னே டேட்டு குத்திருக்காரா. ஒரு பிளாக் கலரில் ரொம்ப போல்டன்லான லெட்டர்ஸ். டேக்குனா ரொம்ப முடியலை. அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்றாங்க. என்ன ஸ்வீட் ஹார்ட், இதுக்கு அழுகிறப்ப இப்போ தான் சொன்னேன் உன்னோட ஒரு இன்ச்சாச்சும் கூட லவ் பண்ணணும்னு. இப்போ பாரு, நான் என்ன பண்ணால் அதெல்லாம் ஈடாகும் ஜங்கு. ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? ஏன்டா பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதுவே பயமாகவும் இருக்குது. ஏன்? எங்கே உன்னோட நான் கம்மியாக உன்னை லவ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது. எங்கே ஒரு நாள் இவ்வளோ காதல் எனக்கானது இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது ஜங்கு அப்படின்றாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு டேயாங்கோட கண்ணத்தை அப்படியே அவரோட கையில் டேயாங்கோட கண்ணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க 2 சைடும். டேயாங், எனக்கு தேவை உன் மனசில் ஒரு இடம்டா. நீ என் கூட எப்பயுமே இருக்கணும், அவ்வளோதான். இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. இப்போ மட்டும் இல்லை, நம்மளுக்கு முடியெல்லாம் நரைச்சி பல்லெல்லாம் விழுந்து கூனே விழுந்திருந்தாலும் இந்த ஜங்குக் அப்போ இதே லவ்வோட தாண்டா உனக்கு இருப்பான். இந்த கண்ணில் உனக்கான லவ் எப்பயும் குறையாது ஸ்வீட் ஹார்ட், புரியுதா? ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ட்டு 2 பேரும் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல அவ்வளோ ரம்மியமாக இருக்குடா அந்த டைமு. 2 பேரும் ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணி அப்படியே ஐ க்ளோஸோடு இருக்காங்க. அங்கே இருக்க காற்றெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஃபுல்லாக பரவுது. அப்படியே அந்த நைட்டும் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருக்காரு. எழுந்தோடனே நம்ம டேங்க தான் பார்க்குறாரு. அவருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ஏஞ்சல் அப்படி பக்கத்தில் தான் அவங்க கையில் படுத்து தூங்குறாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. அவங்க பார்த்த மார்னிங் வியூப்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூப்னு சொல்லுவாங்க போல். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டேயாங் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்கடா. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கண்ணத்தெல்லாம் லைட்டாக ரப் பண்ணுறாங்க. டேயாங் ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்வீட் ஹார்ட், என்னாச்சுடா, வலிக்குதா?
நைட்டெல்லாம் பண்ணிட்டு வலிக்குதாண்ணா? வலிக்காதா? இதோடா நான் போதுன்னு போனேன்னா நீ இதில் இழுத்து சங்குக். சரி சரி ஸ்வீட் ஹார்ட். இன்னொரு தடவை வேணாம் ப்ளீஸ்டா, ஒரே ஒரு ரவுண்டு. காலையில் இப்படி ஒரு மார்னிங் பார்த்தது இல்லையா? தம்பி அடம் பிடிக்கிறான்டா, ப்ளீஸ்டா. உன் தம்பியை வெட்ட போகிறேன் பாரு, சும்மா சும்மா அடம் பிடிக்கிறான், வலிக்குது. ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ்டா, ஒரே ஒரு ரவுண்ட்ரா. முடியாது ஜங்கு ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த அவங்க வைக்கப்படும் போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு அப்படியே அவங்க வந்து போர்வையை வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டேங் போர்வையை லைட்டாக அவங்க கண்ணு தெரியிற வரைக்கும் எடுத்து விட்டுட்டு நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாங்கடா. தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட், என் கூட இருக்கிறதுக்கு, என்னை சூஸ் பண்ணுறதுக்கு. ஹாப்பி மார்னிங்டா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டார். நம்ம டேங்கும் ஃபுல்லாக வந்து அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ஜேகே சைடு தாண்டா பார்க்குறாங்க. லவ் யூ ஸோ மச் அங்கு அப்படின்ட்டு அந்த மார்னிங் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக போகுது. ஸோ இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம தருண் சைடு தாண்டா. ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஸோ அப்படியே அவர் வந்து ஒரு பார் தாண்டா, ப்ரைவேட் ரூமு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கார். டோரை தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்கார் டைம் டு டைம் யாருமே வரலேன்ட்டு. ஸோ இப்படியே சடனாக ஒரு 2 பேர் வராங்க. மாஸ்க் போட்டிருக்காங்கடா 2 பேருமே. பார்க்கும்போதே தெரியுது ஒருத்தவங்க வந்து பாய், ஒருத்தவங்க கேர்ள்னு. ஸோ வந்த உடனே தருணுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கல. வந்தோடனே அவங்க வாட்டுக்கு உட்காடுறாங்க. சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் தருண், எங்களை யாரும் கான்டாக்ட்லாம் பண்ணதில்லையே, புதுசாக கான்டாக்ட்லாம் பண்ணுறீங்க, என்ன வேணும்? என்ன வேணுமா? எல்லாம் என் நேரம்டா அப்படின்ட்டு ஒரு சூட்கேஸை வந்து கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டாலர்ஸ் தான்டா, பணம் அவ்வளோ பணம் இருக்குது. ஸோ 2 பேரும் மாறி மாறி அதை பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணணும் தரணும் உங்களுக்கு நாங்கள்? இங்கே வாரு, அந்த மாதிரி பொட்டி பொட்டியாக நிறையா பேர் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜங்குக்கை கொல்லணும், பழி வாங்கணும், என் கையால் அது நடக்கணும். இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. என்கிட்ட பணம் வாங்கினீங்க, என் கையால் செத்து தான் போயிருக்காங்க. நான் சொன்ன வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஜெயிப்போம் தருண். காசு கொடுத்துட்டீங்களே, இதுக்கு மேலே வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், கரெக்டா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த சூட்கேஸ் எடுத்து கிளம்பிட்டாங்க. தருண்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக டேங்கோட ஃபேஸ் அவருக்கு வந்துட்டு போகுது. ஜங்கு, மேரேஜ் ஃபங்க்ஷன் அன்றைக்கி உனக்கு கொண்டிருக்கணும்டா. அசால்ட்டாக விட்டுட்டு எந்த விஷயத்துலேயும் நான் ஒன்று டேங் எனக்கு தான்டா. ஃபஸ்ட்டு அவனை நான் தான்டா பார்த்தேன். டேங் எனக்கு தான் வேணும். எல்லாத்த மாதிரியும் இவனையும் நீ எடுத்துகிட்டு போயிடுவ, நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? விடமாட்டேன் ஜங்கு. இந்த டைம் உன்னை சாவடிச்சாச்சும் டேங் நான் எனக்கு சொந்தமாக்குவேன் அப்படின்னு தருண் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக அவ்வளோ கோவமாக பேசுகிறாரு. ஸோ அந்த வெஞ்சன்ஸ் வந்து ஏன் இவ்வளோ அவருக்கு வந்துச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு கோவத்தில் இருக்கார். இப்போ டேங் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்காரா என்னான்னு தெரில, அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ கோவம். ஒவ்வொரு நிமிஷமும் டேங்கு ஜேக்கையும் வச்சு பார்க்கும்போது அவரால் முடியலை அந்த டைமு. ஸோ இப்படியே ஒரு 2 மந்த் போயிடுச்சுடா. டேக்குக் லைஃப்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஹாப்பியாக போகுது. நம்ம டேக்குக்கெலாம் மாறி மாறி சண்டை போடுறாங்க, யாரை விட யார் அதிகமாக லவ் பண்ணுவாங்க அப்படின்னு. கப்புள்ஸ் கூட எல்லா சண்டையை விட இந்த லவ் சண்டை ரொம்ப அழகுலடா. 2 பேருக்காக எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், நீ பெரிய எஃபெக்ட் போடுறியா, நான் பெரிய எஃபெக்ட் போடுறியான்னு தான் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு அவங்க லைஃப். அதுவும் ஜேகேலாம் சொல்லணும்னா
டே பை டே அவங்களோட பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாகுது. அந்த அளவுக்கு. டேங்க லைட்டா வெளிய விடுறது கூட இல்ல. ஏன்னா சுகா ஆல்ரெடி கிஃப்ட் பண்ண ஹவுஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கிளைமான இடம், காமான இடம். அவ்வளவா அந்த சைடு வீடும் இருக்காது. ரொம்ப ஒரு 10 வீடு தள்ளி தான் ஒரு வீடே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் வீடு. ஸோ இது சொல்லவா வேணும்? ஜேகேக்குலாம் கையிலயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாரு அந்த வீட்டுக்குள்ள. ஆனா டேங் வெளிய போணும்னு நெனச்சுட்டா அவருக்கு அத வந்து ஏத்துக்கவே முடியாது. என்னமோ வெளிய போனாலே டேங் வந்து இவங்கள விட்டுட்டு போயிருவாங்களோ! அப்டின்ற ஒரு பயம். ஸோ இப்படியே இருக்கிறப்ப நம்ம டேங்க்கும் ஒரு ஆசை வந்திருக்கும். அவங்க பேரண்ட்ஸ போய் பார்க்கணும்னு. ஸோ ஜேகேட்ட எப்ப கேட்டாலும் டேங் வந்து டேங் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு, இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லியே ஏமாத்திருவாரு. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பன்னி ஸ்மைல் காட்டி விட்டுருவாரு. ஸோ டேங்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 மாசம் ஆச்சு பேரண்ட்ஸ பார்க்கவே இல்லைன்ட்டு. ஸோ இன்னைக்கு அப்படியே ஒரு ஃபைன் டேடா. இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம ஜங்குக்கு மனச மாத்தி கூட்டிட்டு போக வச்சுரணுன்ட்டு, டேங் ரொம்ப இதா இருக்காங்க. ஸோ அன்னைக்கு அப்படிதான்டா டின்னர் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட கோவம் வந்து அந்த சாப்பாடு சமைக்கிற ஸ்டைல்லயே தெரியுது. சட்டியெல்லாம் பறக்குது. அந்த இடமே அப்படியே சாப்பாடு சிந்தி போய் கண்றாவியா இருக்கு. என்ன பண்ணணும், வைக்கணும் எதுவுமே தெரியாம அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அவ்ளோ டென்ஷன் இருக்கு ஃபேஸ் ஃபுல்லா. "வரட்டும் இன்னைக்கு உனக்கு இருக்குடா. 2 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு போணும். அப்பாவ பார்க்கணும், அப்பாவ பார்க்கணும்னா கூட்டிட்டே மாட்ற. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எப்படி நீ நோ சொல்றேன்னு எனக்கு தெரியும். பாரு உன்னை வச்சுக்கிறேன்." அப்படின்னு உள்ள முனங்கிக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்து யாரோ அவங்க கால வந்து லிக் பண்ற மாரி இருக்கு. ஸோ டேயாங்க கீழ குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பேம் தான்டா. அப்படியே தூக்கிட்டு கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. "பார்றா உங்க அப்பாவுக்கு வர வர அம்மாவுக்கு புடிச்சது பண்ணணும்னு ஆசையே இல்ல. ம். தாத்தா, பாட்டிய பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டே மாட்றான். இன்னைக்கு அம்மா படுற போடுல உங்க அப்பா ஆடிடணும். நீ அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ." அப்படின்றாங்க. உடனே நம்ம பேமும் அப்படியே ஓன்னு கொலைக்குது. டேங் கூட அதுக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அடுப்படியில வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஹாலுக்கு தான்டா போய் உட்காந்துருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்து காலிங் பெல்லும் அடிக்குது. நிக்காம அடிச்சுக்கிட்டே இருக்கு. டேங்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னு. ஏன்னா ஜங்குக்கு தான் ஒரு தடவ அடிச்சுட்டு நிப்பாட்டுற டைம் பழக்கமே இல்ல. ஸோ அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு டேங்கும் போல. உடனே ஜங்குக்குமே ஓவராவே ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டாரு. நேரா வந்து அவ்ளோ ஹாப்பியா இருக்கு அத பார்க்குறக்கு. டேயாங்கும், பேமும் வந்து ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாம்லாம் அப்ப வந்து ரொம்ப குட்டி டாக் தான். ஸோ கைக்குள்ள ஈஸியா அடங்கிரும். நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டேங்க் கிட்ட தான் வராங்க. "ஸ்வீட் ஹார்ட் ஏன்டா கதவு தொறக்கல? ம். ஏன்? அதான் தொறந்துட்டு நீங்களே வந்துட்டீங்களே. இன்னதுக்கு நான் வந்து தொறக்க? என்னடா ஆச்சு? எதுவும் கோவமா? நான் சொன்னா மட்டும் கோவத்த சரி பண்ணிடுவீங்களா என்ன? உங்கள்ட்ட பேசுறதே வேஸ்ட்டு தான்." அப்படின்ட்டு நேரா அடுப்படிக்கு தான் போறாங்க. நம்ம ஜேகேவும் ஃபாலோ பண்றாங்க. அடுப்படி வரைக்கும் போறாரு. "என்னாச்சுடா? என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட்? எதுவும் பண்ணேனா?" "ஜங்குக் நெறையா தடவ சொல்லியிருக்கேன். இப்படி ஃப்ரெஷ் அப் ஆகாம அடுப்படிக்குள்ள வராதீங்கன்னு. ஒழுங்கா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க." "ஸ்வீட் ஹார்ட் நான் சொல்றேன்ல." அப்படின்ட்டாங்க. ஜங்குக்கு அதுக்கு மேல என்ன பேசன்னே தெரியல. அவரும் நேரா மேல போயிட்டாரு. கீழ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பார்த்தா நம்ம டேயாங் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க டைனிங் டேபிள்ல. வந்து அவரும் உட்கார்றாரு. நம்ம பேம்க்கு வந்து டேயாங் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "நீ குட்றா நான் கூட ஃபீட் பண்றேன்." "அதெல்லாம் தேவையில்ல." "ஸ்வீட் ஹார்ட் பேசாம சாப்பிடுங்க." "ஸ்வீட் ஹார்ட் சாப்பிடவே நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். பேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு. பேசாம சாப்பிட்ருங்க." அப்படின்றாங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. இதுவே டேங் இடத்துல யாராச்சும் இப்படி இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் அவங்க நிலைமையே வேற. பட் இது வேற யாரும் இல்லையே. அவங்களோட லவ் ஆஃப் லைஃப்னே சொல்லலாம். ஸோ அவரும் சின்ன குழந்தை மாரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம டேங் டக்குன்னு சாப்பிட்டுட்டு, அ கிச்சன்ல போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நேரா ஜேகேட்ட தான் வராங்க. "நீங்க ஒண்ணும் வாஷ்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் சிங்க்ல வச்சுட்டு வாங்க. நான் மார்னிங் வாஷ் பண்ணிக்கிறேன்." அப்படின்ட்டு நேரா ரூமுக்கு போயிட்டாங்க. ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு, அதையும் அந்த பிளேட்டையும் வாஷ் பண்ணியே வச்சுட்டு போயிட்டாரு. ரூமுக்கு தான் போறாங்க. ஓப்பன் பண்ணா நம்ம டேயாங் தான். அப்படியே அந்த ஜன்னல் வழியா அந்த நிலாவ தான் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா ஜங்குக் வந்து டேயாங் தான் ரசிக்கிறாங்க. டேயாங் வந்து ஒரு ஜேகேவோட லாங் ஒயிட் ஷர்ட் தான்டா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா மேரேஜுக்கு அப்புறம் ஜேகேக்கு வந்து டேங்க் வந்து அது ஒரு ஹேபிட் ஆயிடும். ஜேகேவோட ஒயிட் ஷர்ட் போடுறது. அதுவும் நைட் டைமில் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஜேகேவோட ஷர்ட் மட்டும் தான் போடுவாங்க. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களோட லவ் வந்து அவங்களோட ஷர்ட்டை வந்து விரும்பி வேர் பண்ணுறது. ஸோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டே வந்து பேக் ஹக் பண்ணுறாங்க. பட் டே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாங்க நெக்கில். அப்போயும் டே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்றாங்க. பட் டே எதுவுமே கண்டுக்கல. அப்படியே ஜேகே வந்து அவரோட ஹேண்டை வந்து டேயோட ஷர்ட் இன்சைடு கொண்டு போகிறாங்க. அவங்களோட ஸ்டொமக்லேருந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போகிறாங்க. அதுக்குள்ளேயும் டே வந்து கையை பிடிச்சி தடுத்துட்டு ஜங்குக் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? என்னாச்சு? நான் ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் கேட்க போகிறீங்களா இல்லை செய்ய போகிறீங்களா? எப்பயுமே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பேசுவீங்க. அப்புறம் என்ன அப்படின்ட்டு டேயாங் வந்து அந்த கையை ரிமூவ் பண்ணிட்டு போக தாண்டா போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயே நம்ம ஜேகே வந்து தடுத்துடுறாங்க அவங்கள. இங்கே வர என்ன ஏதுன்னு தெளிவாக சொன்னதில்ல, எனக்கும் தெரியும். சொல்லு என்னாச்சு? ஜங்குக் ப்ளீஸ் விடுங்க. ஸ்வீட் ஹார்ட் என்ன ஜங்கு, நான் 2 மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் பேரண்ட்ஸை போய் பார்க்கணும்னு. இது இவ்வளோதானா ஸ்வீட் ஹார்ட்? இப்போ என்ன இன்னொரு நாள் என்னைக்கு? 2 மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு போகலாம், நாளை கழிச்சு போகலாம். கல்யாணம் ஆன 1 மந்தில் கூட்டிகிட்டு போகலன்னா கூட சரி ஓகேன்றலாம். 2 மந்த் ஆயிடுச்சு. நான் வெளியே இருக்கவங்கள பார்த்தே 2 மந்த் ஆயிடுச்சு ஜங்கு. வீட்டுக்கு ஏதாச்சும் தேவைனாலும் யாராச்சும் சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. எனக்கு ஏதாச்சும் தேவைனாலும் யாராச்சும் சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு. இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பேமும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருக்கும். எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லி நான் அதுக்கு மேலே புரிய வைக்க? நான் பைத்தியமானா தான் உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜேகே எதுவுமே சொல்லலை. ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. அவங்க அப்படியே கோச்சிக்கிட்டே அப்படியே பக்கத்தில் போய் கட்டில் போய் படுத்துக்கிறாங்க. ஜேகே அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டேயாங் ஹக் பண்ண தான் வராங்க படுத்துக்கிட்டு. பட் டே வந்து நான் சொல்கிறது செய்ய மாட்டேறீங்களா? அப்போ என்னை தொடவும் கூடாது அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்வீட் ஹார்ட் அப்படி இல்லைடா, எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ரொம்ப ஒர்க்குடா. உன்னை தனியாக வர்றதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோதான் ஸ்வீட் ஹார்ட். இப்போ என்ன, நாளைக்கு போவோம் ஓகேயா? உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் வர முடியாது. என் இஷ்டத்துக்கு வரமாட்டேன். ஜேஹோப்பா அங்கிள் தான் உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதானே, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லனால கூட்டிகிட்டு போகிறீங்க. நானாக கேட்டனால இல்லைல்ல. அப்படின்ட்டு டேயாங் திரும்பி படுத்துக்கிறாங்க. ஜேகேக்கு இதுக்கு மேலே எப்படா சமாளிக்கனே தெரில. அவர் எவ்வளோ மீட்டிங்கெல்லாம் சமாளிச்சிருக்காரு. ரொம்ப ஹார்டான மீட்டிங்கை கூட சிங்கிள் ஃபிங்கரில் சமாளிச்சிருக்காரு. ஆனால் டேயாங்கோட கோவத்தை எப்படி சமாளிக்கணும்னே தெரில. ஸோ ஃபைனலாக வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே வந்து எவ்வளவோ இது பண்ணுறாங்க பட் முடியலை. ஸ்வீட் ஹார்ட் சாரிடா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் ப்ராமிஸ். நீ எப்போ எங்கே போகணுன்னு கேட்டாலும் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேயா? கோவப்படாதடா ப்ளீஸ்டா. நான் ஒன்றும் கோவப்படலை. எனக்கு பிடிச்சா நான் அந்த பிடிச்ச இடத்துக்கு போகணும். எனக்கு அவ்வளோதான். நான் மேரேஜ்க்கு முன்னாடியே சொன்னேன்ல, நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஜங்கு. சரி ஓகே, இனிமேல் இப்படி நடக்காது ஓகேயா? அப்படின்றாங்க. பட் ஏங்க எதுவுமே சொல்ல, லைட்டாக எதுவுமே எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல. அமைதியாக அவரோட திரும்பி படுத்துட்டாங்க. நம்ம ஜேகே வந்து டேங்கோட கழுத்தில் தான் அப்படியே அவரோட நோஸை வச்சு ரப் பண்ணுறாங்க. டேங்க்கு ஒரு மாதிரி இருக்குது பட் அது வெளியே காட்டிக்கிறவே இல்லை. ஜேகே வந்து அப்பப்போ ஆப்போசிட்டில் இருக்க மிரரில் வந்து டேங்கோட ரியாக்ஷனை செக் பண்ணுறாங்க. டேங் ஸ்வீட் ஹார்ட் ஜங்குக் ப்ளீஸ், டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் எதுவுமே பண்ணலையேடா, எதுவுமே பண்ண வேணான்னு தான் நானும் சொல்கிறேன். ஸ்வீட் ஹார்ட் என்ன ஜங்குக், லவ் யூடா.
ம். அப்படின்றாங்க. ஜேகே செம்ம டென்ஷன் ஆகுது. டேய்! இப்ப என்ன நாளைக்கு நான் தான் போவோன்ட்டேல்ல, ப்ராமிஸ் பண்ணிட்டேல்ல. நீ எப்ப வேணாலும் உனக்கு புடிச்ச இடத்துக்கு போடா. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ்டா. சிரியேன் அப்படின்றாங்க. ஜேனா சிரிக்கிற மாரியே இல்ல. போடா அப்படின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அவரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. கெஞ்சிலாம் பார்க்குறாரு. சிரிக்கவே இல்ல. ஸோ அப்படியே டேவ வந்து ஹக் பண்ணிக்கிட்டே படுக்குறாங்கடா. லைட்டா டே கிட்ட போலான்னு நெனைக்கும்போது கரெக்ட்டா அந்த ஃபோன் அடிக்குது. நம்ம டேங் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. உன் கொழுந்தனாருக்கு என்னாதான் பிரச்சனைன்னு தெரியல. இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும். அப்பதான் தெரியும். பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணா எவ்வளோ கஷ்டம்னு. யார் இப்போ ரொமான்ஸ் பண்றா? என்ன ஸ்வீட் ஹார்ட், நம்ம பண்ணலையா? நேராக வீட்டுக்கு கிளம்பி வரக்குள்ளேயும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. ம் அப்படின்றாங்க. ஜேக்கோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்கடா. அட்டன் பண்ணால் நம்ம மினியூஸ் தான். அண்ணே ரொமான்டிக் மூமெண்ட் எதுவும் நான் கெடுக்கலையே. டேய் வந்தேன்னா அடிச்சிருவேன்டா, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், என்னான்னு சொல்லு. அப்போ சந்தோஷம். கண்டிப்பாக நான் ரொமான்டிக் மூமெண்ட்டில் தான் ஃபோன் பண்ணியிருப்பேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்போ? ஏன்டா இருக்காது, உனக்கு வர மாரி தெரியும். எதுக்கு இப்போ கூப்பிட்ட? அது இல்லைண்ணே, நீ ஒரு 2 பேர் டீட்டெயில்ஸ் கேட்க சொன்னேன்ல, ஒரு நிமிஷம்ரா அப்படின்ட்டு டேங்கை தான் பார்க்குறாங்க. டேங்கை எதுவுமே சொல்லாமல் சரி போ அப்படின்ட்டு ஆக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேவும் அப்படியே இருந்துச்சு பால்கனிக்கு தாண்டா போகிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் டேவை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறாங்க. டேவும் ஜேகே பார்த்துட்டே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னாச்சு மினியோ, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே, இது என்னான்னு தெரில. எங்கள் 2 பேர் பேக்ரவுண்டும் அவ்வளோ சரியாக எதுவுமே பெருசாக தெரியலை. எல்லாமே ரொம்ப ஹைடடாக இருக்குது. அவங்களுக்கும் கைக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தம் இருக்குமானே தெரிலண்ணா. ஆனால் லாஸ்ட்டாக அவங்க 2 பேரும் ஒரே பாரில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. மேபி அவன் மூலியமாக கூட அவங்க நம்மளுக்கு வேலைக்கு வந்திருக்கலாம். நீ தூரத்துலேருந்தே அவங்கள வாட்ச் பண்ண, ரொம்ப க்ளோஸாக போகாத, புரியுதா? ஆனால் அண்ணா, அவன் ஒன்றை பழி வாங்கணும்னா நம்ம கம்பெனிக்கு வரலாம். இதுக்காக வீட்டு வரைக்கும் வரணும்? புரியலைண்ணா. வேற அப்படிலாம் எதுவும் இருக்காது மினியும். நான் இருக்கேல, நான் பார்த்துக்குருவேன். நீ இந்த விஷயத்தில் ரொம்ப தலையிடாமல் தூரத்தில் இருந்து எதாக இருந்தாலும் வாட்ச் பண்ணு, புரியுதா? சரிண்ணா, நீ சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் நைட் 2 பேரும் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. நேரத்துக்கு வீட்டுக்கு போங்க பார்த்து. அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம டே தாண்டா பார்க்குறாங்க. டே இப்போ நல்லா தூங்கிட்டாங்க. இந்த உலகத்தில் இந்த சீனோ ஜங்குக்கு உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் ஸ்வீட் ஹார்ட். ஐ லவ் யூடா அப்படின்ட்டு ஜேகேயை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம மினியூம் சைடு தான்டா. மினியூம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸை தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபிலிக்ஸை நம்ம மினியூம் தான் ஒரு மாதிரி ஏழை இறக்க பார்க்குறாங்க. என்ன உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சா? அண்ணனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சரி வா, அடுத்து இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டு வாக் போகிறாங்கடா, அப்படியே ஜாலியாக. ஸோ அந்த நைட் அவ்வளோ அழகாக அங்கனக்குள்ளே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேலாம் கையில் பிடிக்கவே முடியலை. ஜேகே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக எந்திரிச்சு கிளம்புறாரு. கிளம்பிட்டு கண்ணாடி தாண்டா பார்த்து அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டயத்தில் ஜேகே எந்திரிச்சு டேயாங்க பார்க்குறாரு. ஏய் ஸ்வீட் ஹார்ட், இன்னும் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்புற? சங்கு வேமா கிளம்பு, போ எந்திரி, என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காத. அப்புறம்
நான் கிளம்புன மைண்ட் செட்டே போயிடும் அப்படின்ட்டு ஜேகே வேகமாக தள்ளி ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளி விடுறாங்க. கையோட துண்டையும் தூக்கி போட்டுறாங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. இந்த சாக்கு தான் வச்சுன்னு எதுவும் போச்சு அப்படின்ட்டு ஜேகே டேயாங் பார்க்குறாங்க. டேயாங் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே ஜேகே உள்ளே தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாங்க, கதவு சாத்திடுறாங்க. ஸோ அப்படியே ஃபைனலாக கிளம்பிட்டு ஒரு தடவை அவங்கள வந்து ஒரு தடவை கண்ணாடியில் பார்க்குறாங்கடா. கரெக்டாக அந்த டைம் வாஷ்ரூம் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஜேகே வராரு. அப்படியே ஹெட்லேருந்து தண்ணியெல்லாம் விழுவுது. அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா அது பார்க்கவே. டேயாங்க்கு நம்ம ஜேகே அப்படியே ரொம்ப ஹாட்டாக இருக்கார். உடம்பெல்லாம் அப்படியே வாட்டர்ஸ் அங்கங்கே ட்ராப்பாக இருக்குது. அது அப்படியே லைட்டாக ஒரு ரப் பண்ணிக்கிட்டே வராரு. என்னடா ஸ்வீட் ஹார்ட், நைட்டு விட்டதை இப்போ பிடிப்போமா? பிடிப்ப. ஏன் பிடிக்க மாட்டே நீ? ஒழுங்கா கிளம்பு. அப்புறம் என்னடா அப்புறம்? ஜங்கு கிளம்பிட்டு கேள்வி கேட்காத அப்படின்றாங்க. பட் ஜேகே விடுற மாதிரி இல்லை. டேங்கை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஜங்கு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரு விடு அப்படின்றாங்க. பட் ஜேகே ஒன்றுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட தலையை அப்படியே ரொட்டேட் பண்ணுறாரு. அப்படியே தண்ணி ஃபுல்லாக டேங் மேலே தெளிக்குது. அப்படியே டேயாங் வந்து அவங்க ஃபேஸ் லைட்டாக பின்னாடி கொண்டு போகிறாங்களா. அப்படியே ஷையாக போகுது. நம்ம ஜேகே அவரோட ஃபோர்ஹெட் அப்படியே ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ரப் பண்ணுறாரு. செம்ம க்யூட்டாக ரொமான்டிக்காக போகுது அந்த டைமு. ஸோ அப்படியே நம்ம ஜேகே டேயோட லிப்ஸை தாண்டா பார்க்குறாங்க. வேணா ஜங்குக், நீ தொட்டா அப்புறம் விட மாட்டேன், அப்புறம் நான் சொல்லலைன்னு அப்புறம் வந்து நான் சண்டை போடுவேன், அப்புறம் கேட்டால் நான் தான் உன்னை ஸ்டாப் பண்ணலேன்னு சொல்லுவேன். வேணாம் ஜங்குக் விட்டு. ஸ்வீட் ஹார்ட், வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ரொம்ப நேரம் இருக்குடா. எப்படி இருந்தாலும் அங்கே தான் இருக்க போகிற. சரி, உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஆனால் ஃபஸ்ட் நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இது என்ன புதுசா? என்ன ப்ராமிஸ்? நீ எப்போனாலும் அங்கே போகலான்டா, ஆனால் அங்கே ஸ்டேலாம் பண்ணக்கூடாது, ஓகேயா? என்கிட்ட வந்துடணும், புரியுதா? சொல்கிறா ஸ்வீட் ஹார்ட். பண்ணுவியாடா? ஜங்கு, இதெல்லாம் ஓவரா இல்லை? எனக்கும் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. நீ வேணும்னா போய் ஜிம்மின் அம்மா ஆரம்ப அப்பா கூட இரு, ஜாலியாக இருக்கும்ல. ஸ்வீட் ஹார்ட், ஜங்கு, ப்ராமிஸ். எங்கே போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு தூங்கும்போது என்னோட செல்ல ஜங்கு கூட ஹக் இல்லாமல் இந்த டேங் மட்டும் எப்படி தூங்குவான்? ஸோ கண்டிப்பாக நான் வந்துடுவேன், ஓகேயா? ஹாப்பியா? அப்படின்றாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் டே வர ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் செம்ம க்யூட்டாக கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம டேவை தான் பார்த்துக்கிட்டே அப்படியே டேவோட லிப்ஸ்க்கு போகிறாங்க. நம்ம டேவும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இந்த நேரத்தில் சடனாக ஒரு பிஜிஎம் உண்டு. அப்படியே நம்ம டேயாங் ரிங் தான் ஃபோன் தான் அடிக்குது. ஜங்குக்கும் செம்ம காண்டாயிருச்சு. டேயாங் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம்டா, இந்த கரடியை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் போய் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தாண்டா ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த சைட்லேருந்து நம்ம மினியூஸ் தான், வேறு யாராக இருப்பா? ஹலோ பிரதரின்லா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களோட ரொமான்டிக் மூடை வந்து ஸ்பாயில் பண்ணலேன்னு நம்புகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அண்ணன் என்னை கொலை பண்ணிடுவான். ஸோ கண்டிப்பாக நான் பண்ணல, பண்ணியிருக்க மாட்டேன். நான் அந்த மாதிரி மனசு இல்லாதவன்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு தடவை டேய் என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணு. டேய் அண்ணே, நான் தாண்டா. என்னடா நீ எதுக்குடா ஃபோன் எடுத்த? இது பிரதரின்ல ஃபோன் இல்லை. ஏன் அவன் ஃபோனை அவன் மட்டும்தான் எடுக்கணுமா? என் ஒய்ஃப் ஃபோனை நான் எடுக்கக்கூடாதா? ஏய் என்ன, அப்படிலாம் இல்லை. நான் வந்து பிரதரின்லாக்கு தான் ஃபோன் பண்ணேன். பிரதரின்லா தான் எடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணுவேண்ணா. ஸோ பிரதரின்லா தான் எடுக்கணும், புரியுதா? ஓகே டே அப்படின்னு ஜங்குக்கு சொன்னாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மினியூவை. ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. நம்ம டேங்னா பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்து ஃபோன் கரெக்டாக வருது. நம்ம டேங் தான் எடுக்கிறாங்க. சொல்லு மினு. பிரதரின்லா
நீங்கள் ஏன் உங்கள் ஃபோனை யார் யாரையோ எடுக்க விட்றீங்க? யார் யாரோவா? அது உங்கள் அண்ணன்டா. சரி சரி சரி. பிரதர் இல்லா நீங்கள் வரீங்களா? வரேன் வரேன். சரி சீக்கிரம் வந்துடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன அது புதுசா? இதெல்லாம் அப்படி தான் பிரதர் இல்லா. நீங்களாம் வந்துடுங்க ஓகேயா அப்படின்ட்டு மினியும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம டேங்னால் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குவை தான் பார்க்குறாங்க. ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவன் தம்பியை திட்டிக்கிட்டே இருக்க? எல்லாரும் அவனை கொஞ்சிக்கிட்டே இருந்தால் அவன் ரொம்ப கெட்டு போயிடுவான். ஜங்கு அவன் உன் தம்பி. தப்பான வழியில் போவியான்னு நினைக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட்னு சொன்னால் எங்கே வருவீங்கன்னு தெரியும். போங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் போய் என் பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு டேயாங் வந்து ஜங்கு கூட கண்ணத்தை டைட்டாக கிள்ளி அப்படியே கையில் கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வேலையை தாண்டா பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணிவிட்டு தருணோட பர்சனல் ஹவுஸ் தாண்டா காட்டுறாங்க. ஸோ அது யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு தருணுக்கு ஒரு வீடு இருக்குன்றதே. ஸோ அந்த இடத்த தாண்டா காட்டுறாங்க. செம்ம காண்டா உட்காந்துருக்கான். ஸோ 2 பேர் உள்ளே வராங்க. வாங்க, என்னமோ 2 மாதத்துக்கு முன்னாடி கிழிச்சிருவேன் நட்டுருவேன்னு சொன்னீங்க, என்னடா பிடுங்குனீங்க வேலையை? இதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்துருந்தா கூட நேரம் ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சிருக்கோங்க. இன்னும் ஜங்குக்கு மினியோஜையும் பிரிக்கணும், பிடுங்கணும், என்னென்னமோ சொன்னேன், என்னடா ஒன்றுமே பண்ணல. அவன் பேர் என்ன? ஓ என்னடா அவன் பேர்? வாய்க்குள்ள வேறு வந்து தொலைய மாட்டுது. இங்கே வாரு, நான் உனக்கு வேலை தான் பார்க்குறேன். அடிமை இல்லை, அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறத விட்டுறியா? ஏய் என்ன வாய் நீளுது? இப்போயும் நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குற, அதை மறந்துடாத. ஒரு வேளை சிலோன்லேயே நீ பெஸ்ட்டு கில்லராக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ வெத்து தான் இப்போ. 2 மாதம் ஆச்சு, ஒரு வாரத்தில் வேலையை முடிக்கிறேன்ட்டு 2 மாதமும் ஒன்றும் பிடுங்கலை. இது பேர் என்னது? ஐயோ 2 பேர் வாய்க்குள்ள நுழைதாடா. உன் பேர் என்னமோவே ஸ்ருதீப்பா? ஸ்ருதீப். ஏண்டா உன்னெல்லாம் ஆம்பளை பையன் நினச்சி வச்சானா பொம்பளை பிள்ளைன்னு நினச்சி வச்சானா? என்னடா பேர் இது ஸ்ருதீப்புன்ட்டு? தருண், ஹே இங்கே பாரு, நானே ஹஸ்பண்டும் உனக்கு வந்து காசுக்கு வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். உனக்கு வந்து கொத்தடிமையே கிடையாது. ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசுனா பேசு. ஏய் உன் பேர் நிஷா அதேல? என்னமோ உன்னை கம்பிட்டு பேசி நீ முடிச்சிடலான்னு ஃபோனில் என்னமோ சொன்னியே. என் அழகை பார்த்து எவனா மயங்கிவேன், அந்த ஜங்குக்குலாம் ஒரு ஆளே இல்லை, 5 ரூபா தாள் மயங்கிடுவான்ட பெண்ணா? 2 மாதம் என்ன பிடிங்கிக்கிட்டு இருக்க ஆஃபீஸில்? இல்லை உன் புருஷனை ஏமாத்தலான்னு இருக்கியா? ஹேய் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா. ஸ்ருதீப் இங்கே வர, நீ சொன்னேனுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஒழுங்காக இவன் என்கிட்ட பேச சொல்லு. இன்னொரு தடவை இப்படி பேசணுன்னு வச்சுக்கோவேன், உன்கிட்ட காசு வாங்கினதை மறந்துட்டு ஒன்றையே போட்டு தள்ளிட்டு போயிடுவேண்டா அப்படின்ட்டு நம்ம நிஷா வந்து வெளியே போயிட்டாங்க. ஸ்ருதீப் தான் ஒரு மாதிரி அப்படியே கோவமாக வந்து தருணை பார்க்குறாங்கன்னா, தருணுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா 2 மந்த்தாக வந்து நம்ம டேக்குக்கோட வீட்டில் வந்து அவங்க இருக்காங்க. நம்ம நிஷான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு ஸ்ருதீப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக்கு பர்சனல் டிரைவராக இருக்காங்கடா. அது எப்படி நடந்திருக்கும்னா, நம்ம ஜங்குக்கோட ஜஸ்ட் ஒரு லாயலான டிரைவர் இருப்பாங்கடா. அவங்க வந்து அவங்களோட சிபாரிசில் தான் இவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இடம் ஈஸியாக கிடச்சிருக்கும். பட் ஜங்குக்கு பற்றி நம்மளுக்கே தெரியும், ஈஸியாக யாரையும் நம்புகிற ஆள் கிடையாது. ஸோ பட் இவங்க வந்து இன்னும் தெரியல போல இவங்களுக்கு ஜங்குக்கு எப்படின்னு. தருண் இங்கே வரு, அவன் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதுன்ட்டான். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவள் ஆஃபீஸ்க்கு நுழைஞ்சிட்டா. நான் அவனோட இப்போ பர்சனல் டிரைவர் ஆகிட்டேன். இதுக்கு மேலே அவனுக்கு என்ன வேணும் எங்களை நம்புறதுக்கு? உள்ளே நுழைஞ்ச எனக்கு அவனை போட தெரியாதா? அவனே போடுற
நீ என்னமோ சொன்னியே அவன் பொண்டாட்டி அசிங்கமா இல்லை அடுத்து வச்சு இது பண்ணுறதுக்கு ஹேய் நீ இன்னும் அவனை பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி சொல்கிற. ஒருவேளை அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், நீ பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவன் பொண்டாட்டி அவன் கால் தூசி கூட வரமாட்டான் தெரியுமா? நீ ரொம்ப பேசுகிறத பார்த்தா ஆமாம், டேங் எனக்கு வேணும். அவன் ஜீனோ டேங் கிடையாது, தருண். ஜங்குக்கு முன்னாடி டேங் ஃபஸ்ட்டு பார்த்தது நான். எனக்குன்னு எப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நடுவில் வந்து எனக்கு அவனை விட மாட்டேன், புரியுதா? அப்படின்ட்டு தருண் வந்து ஸ்ருதி பக்கத்தில் தாண்டா போகிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் பிடிங்கோ, எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் டேங் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், நீ செத்தடா அன்னைக்கு, புரியுதுல? அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் போகிறாரு. நம்ம ஸ்ருதிப்புக்கும் வந்து 2 மந்த்டா அங்கே வீட்டுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க. ஒரு நாள் கூட டேங் ஒரு பர்சன் தெரியும், ஆனால் அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஈவன் மேரேஜ் அப்போ கூட மல்டிமீடியாஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே டேவை வந்து வெளியே காட்டாத மாதிரி தான் ஜங்குக் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜங்குக் வந்து யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பட் அந்த பர்சன் உண்மையிலே எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்ருதிப்பும் டேங்க நேரில் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் அவர் அப்படி பேசுகிறார். ஒருவேளை பார்த்துருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பிட்டாரா. நான் கரெக்டாக டேக்குக்கு வாசலில் போய் நிற்கிறாரு. நம்ம டேக்குக்கும் அப்படியே வாசலில் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வராங்கடா, அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு தான். ஸோ அப்போ தாண்டா ஃபஸ்ட் டைமு நம்ம சுதீப் வந்து நம்ம டேங்கை பார்க்குறாங்க. ஆல் செம்ம ஃப்ளாட்டு. நம்ம டேங் வேறு பேரண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு ஒரு குஷியில் கண்ணம்லாம் அவ்வளோ ஹாப்பியில் பிரைட் ஆகுது. அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ ஷைன் ஆகுது. அதுவும் ஜங்குக் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சைல்டிஷ் பிஹேவியரோடு அந்த ஜங்குக் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு க்யூட்டாக ஒரு கேட் வாக் மாதிரி, டக் வாக் மாதிரினே சொல்லலாம். அப்படியே ஒரு க்யூட்டாக சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து நடந்து வராங்க. ஒரு ரெட் கலர் ஷர்ட்டும் அண்ட் பிளாக் கலர் ஜீன் தாண்டா போட்டிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்லாம் என் கேரக்டருக்கு மாதிரி தானே நான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் போட்டிருக்காரு. ஸோ 2 பேரும் அவ்வளோ கெத்தாக நடந்து வராங்க. ஆனால் நம்ம ஸ்ருதிப்போட கண்ணு ஃபுல்லாக டேங் மேலே தான் இருக்குது. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இதை பார்க்கமேது. பட் எதுவுமே பேசலை டேங் இருக்கனால. சுதீப் கார் எடு அப்படின்றோடனே சுதீப் அப்போ தான் வெளியவே வராரு. ஒரு மாதிரி அப்படியே டேங்கை பார்த்துட்டு அப்படியே காரை தாண்டா எடுக்க போகிறாங்க. சாவி கூட அவருக்கு போட வரல. அப்படியே ஜங்குக் லைட்டாக அவர் ஷோல்டரில் கையை வச்சுட்டு, என்னடா இன்னும் எதையும் சரியாக கற்றுக்கல போலையே, ஒழுங்காக தெரிஞ்சுக்கோ. நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், உடம்புல இது கூட மிஞ்சாது, புரியுதா? அப்படின்றாங்க. ஒரு செகண்டில் வந்து நம்ம ஸ்ருதிப்கே ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. ஜங்குக்கோட அந்த ஹார்டான வாய்ஸ் கேட்கமேது அப்படியே சொல்லிவிட்டு டேங்க் தாண்டா கார் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. டேங்க் உள்ளே உட்காந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டாங்கடா. ஸ்ருதிப்லாம் கார் ஓட்டுறாரா, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து டேங் மேலே தான் இருக்குது அந்த கண்ணாடியில். ஜங்குக்கும் இதை நோட் பண்ணுறாரு. ஜங்குக் நீ வரலையா? ஸ்வீட் ஹார்ட், நான் தான் சொன்னேன்லடா, ஒரு சின்ன மீட்டிங் தான், டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுவேண்ணா, ஓகேயா? வந்துடுவேல? வந்துடுவேண்டா. உன்னை நீ இல்லாமல் நான் இருப்பேனா என்ன? மாட்டேன். சரி, யார் போகணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், புரியுதா? அப்புறம் ஏதாச்சுன்னா உடனே கால் பண்ணு. ஹேய், நான் எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகிறேன்,
ஒன்றும் தெரியாதவங்க வீட்டுக்கெல்லாம் போகல. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லபடியாக மீட்டிங் பண்ணு சரியா? அப்படின்ட்டு அங்கே ஒரு நல்ல ஹாப்பியான கப்புள்ஸ் டாக் போகுதுடா. செம்ம க்யூட்டாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்ருதி கேட்டுக்கிட்டே தான் வராரு. டைம் டு டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மிரரில் டேங்க தாண்டா பார்க்குறாங்க. நம்ம ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அதெல்லாம் எப்படியும் அந்த ஜேர்னியும் வருதுடா. கரெக்டாக டேங் வீட்டில் தான்டா. ஸோ டேங் வந்து கதவை திறக்கலான்னு போகும்போது நம்ம ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சிட்டாங்க. நம்ம டேங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்பில் தாண்டா கிஸ் பண்ணுறாங்க. இங்கே வேறு மீட்டிங் இருக்கக்கூடாது, ஒழுங்காக சாப்பிடணும். அதுக்கப்புறம் மினிஞ்ச ரொம்ப திட்டக்கூடாது சரியா? அவன் சின்ன பையன், எதாக இருந்தாலும் அவன் சொல்கிறத கேட்டு தான் இருந்துக்கிறணும். இது நான் கேட்குறேம்மா? ஆமாம், உன்னை விட அவன் நல்லா யோசிப்பான், அறிவுலே உன்னோட கூட. அவன் சொல்கிறத கேளு. அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்னடா, என்னை விட்டு போக விருப்பம் இல்லையா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை. என்ன நீ பார்த்துக்கிறேன்னா உன்னை நான் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு இல்லை. அதுதான் சரி. நேரத்துக்கு சாப்பிடணும், வெறும் காஃபி மட்டும் குடிக்கக்கூடாது ஓகேயா? அப்புறம் நான் டைம் டு டைம் ஃபோன் பண்ணி செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்துடணும் ஓகே அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து கீழே இறங்குறாங்கடா. இறங்கிட்டு ஜங்குக்கு லைட்டாக ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கடா. அது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு போகி அது சொல்லுவாங்க, அந்த மாதிரி க்யூட்டாக இருந்தாருடா. சடனாக டேங்கோட ஐசைட் மறைஞ்சோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே யம தர்மராக மற்ற பொறுக்கி மாதிரி பொறுக்கி அப்படி மாறிட்டாரா. அப்படியே செம்மையாக கோவத்தோடு நம்ம ஸ்ருதிப்பை தாண்டா பார்க்குறாங்க. ஏய் பாஸை நிமிர்ந்து பார்க்குறதே தப்பு. பாஸோட பொண்டாட்டி என்ன? சாரி பாஸ், அது வந்து இன்னொரு தடவை இதை பண்ணேன்னு வச்சுக்கோவேன், 2 கண்ணையும் புட்டிங்கி எரிஞ்சிருவேன் புரியுதா? சாரி பாஸ், இந்த மாதிரி எதுவும் நடக்காது. இதுக்கு மேலே நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நடந்தால் நீ இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன். மூட்டு வண்டியை விட்டு அப்படின்றாங்க. ஸ்ருதிப்புக்கெலாம் கை நடுங்குது. அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு அவர் வழியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. டோர் திறந்து விட்டோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்ருதிப்பை கோவமாக பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே. ஸ்ருதிப் வந்து ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு அவர் ஃபோன் எடுக்கிறாரா, கைக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஏய் எதுக்குடா என் ஃபோன் சும்மா ஃபோன் பண்ணுற என்ன? ஏய் டேய் தருணு, ஏய் நான் பாஸ்டா. சரி நான் இன்னைக்கு பார்த்தேன்டா. யாரடா? டேங்டா. என்னடா பாஸ் செம்ம அழகாக இருக்கான்டா, எங்கிட்டா இருந்து பிடிக்கிறாங்க? ஏய் ஒழுங்கா பேசு. அது எந்த ஒத்து, அது ஆல்ரெடி வேறு இது, நீ தான் வந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, வாங்கின காசுக்கு ஒழுங்காக வேலை பாரு புரியுதா? அண்ட் ஜங்குக்கு முன்னாடி டேங்க பார்க்குற வேலை வச்சுக்கிறாத, சாவடிச்சிருவான். நான் சொல்கிறத செஞ்சுட்டு எனக்கு வேண்டியதை எனக்கு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். தேவையில்லாமல் வேறு பிளான் போடுறேன், வேறு எது பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோவேன், சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்கடா. ஆனால் நம்ம ஸ்ருதி மைண்டெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. என்னட்டே பாவம், 2 பேருக்குமே நான் என்ன பிளான் பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த பரமபத ஆட்டத்தில் புதையலா நீ கிடச்சா எப்படி இருக்கும்? பண்ணலாம், எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். நீ எனக்கு வேணும்னா எவ்வளவோ பண்ணிட்டோம், உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனாட்டே. அங்கே கூடிய சீக்கிரமே அவனையும் கொல்றேன், இவனையும் கொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் எவன் என்னை ஸ்டாப் பண்ணுறான்னு அப்படின்ட்டு ஸ்மெக் பண்ணுறாங்கடா. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டோரி இங்கனக்குள்ளே முடியுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து போட்டனால எல்லாருக்கும்
சீக்கிரம் கேப்சர் ஆச்சா என்னான்னு தெரில. அண்ட் நான் அகைன் ஒன் டைம் கேட்டுக்கிறேன். டயாங்க வந்து நான் வாய் தாண்டா வாடா போடான்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து ஹஸ்பண்ட்னு அது சொல்ல இட்ஸ் ஓகே, அவர் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எப்படி சொன்னால், இப்போ ஜின்னுனா அது அம்மான்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த இதை வந்து நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுவேன். அதே மாதிரி டயாங்னா ஒய்ஃப், அது வந்து என்ன சொல் பொண்டாட்டி, இந்த சொல்லுமே நல்லா இருக்குது. ஸோ நான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். 2வது வந்து மினியூன்ஸ் வந்து பிரதர் இன் லா சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன்டா இப்போதைக்கும். ஏன்னா அண்ணின்றது ரொம்ப அது போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதில் எதுவும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். மேபி நிறையா பேர் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் நான் ட்ரை பண்ணுறேன்டா மாற்றலாமா என்னான்னு. பட் இந்த ஒய்ஃபுன்றதை மட்டும் எனக்கு மாற்ற வரமாட்டுது. ஸோ ஐ திங்க் இந்த எபிசோட் கொஞ்சம் நீட்டாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்லேருந்து வர எபிசோடை நான் கொஞ்சம் நல்லா கொண்டு வரேன்டா. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணால் சும்மா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்டு எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம சேனலும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். ஸோ எல்லோரும் உங்களோட அன்பை வார்த்தைகளாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இத்துடன் உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. எஸ் கரெக்டாக சொல்லிட்டேன். பட்டாட்டா, பை பை, டேக் கேர். ஒரு நிமிஷம்டா, இது ஹாப்பி பொங்கலுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ஹாப்பி மாட்டு பொங்கல். ஸோ ஹாப்பி மாட்டு பொங்கல்ரா. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அண்ட்